வணக்கம். வரும் சனிக்கிழமை நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு 6ஆம் தேதி ரைட் 6 to 9 நம்ம வந்து ஜோஹோ மீட்டிங் இருக்கு. வாரம் என்ன டிஸ்கஸ் பண்றோம், செக்டர் பத்தி பார்க்குறோம், என்ன ஸ்டாக் எக்ஸிட் பண்ணலாம், என்ன ஸ்டாக் வாங்கலாம், நீங்க கேட்குற சந்தேகங்கள், நீங்க கேட்குற ஸ்டாக்ஸ் பத்தி டீட்டெயில்ஸ், எப்படி பார்த்தாலும் ஒரு 40-50 ஸ்டாக்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம வந்து மார்க்கெட் உச்சத்துல வந்துட்டோமா, இல்லை இங்கேருந்து என்ன பண்ணலாம். டெய்லி எல்லாரும் சொல்கிறாங்க மார்க்கெட் உழுவ போகுதுன்றது. ஆனால் ஒவ்வொரு ஸ்டாக்கும் எடுத்துக்கிட்டா பிச்சுக்கிட்டு 20% 25% மேலே தூக்கிட்டு இருக்கு. வாங்க, வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே வந்து ரேசர் பேயோட லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷனில். கிளிக் பண்ணி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ, கியூஆர் கோட், ஜிபே எது மூலமாக இருந்தாலும் பே பண்ணலாம். பே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் 9444468888க்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க. எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்? 236 rupees, 200 plus 36 rupees ஜிஎஸ்டி பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. சாட்டர்டே ஈவினிங் ஒரு 4-4:30 பக்கமாக உங்களுக்கு ஜோஹோ மீட்டிங்கான லிங்க் வந்துடும். சாயந்தரம் 6 to 9 டிஸ்கஸ் பண்ணலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 33 வீக்ஸாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து ரிப்பீட் கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு நிறைய பெனிஃபிட் இருந்தது. ஆஃபீஸில் வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க, விசிட் பண்ணி பேசுகிறாங்க. அண்ட் ஒரு ஹாலிடேயில் வந்தாலும் ஒரு 10 நாளில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ½ டே எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க, சனிக்கிழமைக்கு சந்திப்போம். இன்னைக்கு மார்க்கெட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். மார்க்கெட்டு லீவு, நாளைக்கு லீவு. நம்ம வந்து ஃபைனான்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபைனான்சியல் பிளானிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு சம்பாதிக்கிறதுக்கோசரம் வராங்க. ஒன்று. ரெண்டாவது, நான் ஏற்கனவே வந்து ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு மாதம் வந்து 1-1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், எனக்கு ஃபியூச்சர் பிளானிங்கோசரம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் வரேன். இன்னொருத்தர், எனக்கு வயிற்று வலி இருக்குது, எனக்கு இன்னைக்கு நான் கேஷ் போட்டு நாளைக்கு வந்து சம்பாதிக்கணும்னு வராங்க. அண்ட் சில பேர் இன்னைக்கு கஷ்டப்பட்டு சேர்த்து பசங்களோட ஃபியூச்சருக்கோசரம், மெயினாக வந்து கல்யாணம், எஜுகேஷன் அண்ட் அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு இதுக்கோசரம் சேர்க்குறாங்க. ஸோ பர்பஸ், நிறைய பர்பஸ் இருக்கு. ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, கரண்ட் சினாரியோவில் நிறைய பேத்துக்கு வந்து வேலை போயிட்டு இருக்கு. இதை வந்து பயம் கொடுத்துறன்றது சொல்ல, ஏற்கனவே இது வந்து ஒரு ரியாலிட்டி நம்ம வந்து கொரோனா சமயத்தில் பார்த்தோம். அண்ட் நிறைய பேத்துக்கு எஸ்பெஷலி ஆன ஹை அண்ட் ஜாப்ஸில், லோ அண்ட் ஜாப்ஸு, மிட் ரேஞ்ச் ஜாப்ஸ்லாம் ஆளுங்க பத்தல. அண்ட் ஹை அண்ட் ஜாப்ஸில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஏற்கனவே உனக்கெல்லாம் வந்து 4 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, இவங்களை குறைச்சி அடுத்த லெவல் ஆளுங்களை அங்கே எடுத்துட்டு வராங்க. பேசிக்கலி காஸ்ட் கட்டிங் நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி நபர்களை நீங்கள் வந்து மாதம் 2.5-3 லட்ச ரூபா நீ சம்பாதிக்கிற, உனக்கு என்னடா குறைச்சாலுன்னு சொன்னால், அவனுக்கு இருக்கிற வயிற்று வலி உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த 3 லட்ச ரூபாவில் எப்படி பார்த்தாலும் ஒரு 2.5-2.25 லட்ச ரூபா வந்து இஎம்ஐல போயிட்டு இருக்கும். ஒரு ஹவுசிங் லோன் இருக்கும், ஒரு பர்சனல் லோன் இருக்கும், ஒரு கார் லோன் இருக்கும், ஒரு ஜுவல் லோன் இருக்கும். எல்லாருக்கும் அந்த பிரச்சனை உண்டு. ஸோ இன்னைக்கு ஒரே ஒரு ஞாபகம் வச்சுங்க, நீங்க சம்பாதிக்கிறது குடும்பத்தை வளர்க்கறதுக்கோசரம் இல்லை, இஎம்ஐ பே பண்றதுக்கோசரம். என்னைக்கு இந்த இஎம்ஐ எஸ்ஐபியா மாறப்போகுது, எஸ்ஐபினா வெறும் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுங்களேன். மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாத நம்ம மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு ஏன் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஜாஸ்தி பேசுறது இல்லைன்னு சொன்னால், மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டர்ன்ஸ் என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்கு, ரைட்? நீங்கள் வந்து சொல்லலாம் பெரிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்றது. பார்த்துப்பாங்க. மார்க்கெட் டவுன் சைடில் வரும்போதும் அவங்க செல் பண்ணிட்டு கேஷில் உட்கார முடியாது, ரைட்? அவங்க வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் லார்ஜ் கேப் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்மால் கேப்பில் பண்ணியிருக்கீங்க, இல்லை செக்டோரியல் ஃபண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லை சிமெண்ட்டோ இல்லை ஃபார்மாவோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால், ஃபார்மாவை தவிர மற்ற செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கான லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட் கீழே உழுவுதுன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அந்த 10 லட்ச ரூபாவில் 9 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். 10% வேணா கையில் வச்சுக்கலாம். அதோட கட்டாயங்கள் உண்டு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட டைரக்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் அட்வான்டேஜ் நிறைய உண்டு. நாங்கள் நிறைய பேத்துக்கு இது மாதிரி கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபைனான்சியல் பிளானிங் பற்றி எல்லாருமே நிறைய வீடியோஸ் வந்துருச்சு. நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டப்ப இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க்கு வந்து கிடையாது. நீங்கள் வந்து மாதம் நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபா போடுங்க, 10 வருஷத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 65 லட்ச ரூபா கிடைக்கும். இல்லை மாதம் 15,000 ரூபா நீங்கள் போட்டுட்டு வாங்க,
ஒரு 10 வருஷத்துல வந்து 1 கோடி பக்கமா கிடைக்கும் சொல்லலாம். இதே இது நான் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி 5000 போட்டுட்டு வாங்க, அடுத்த ஒரு 15 வருஷத்துல வந்து உங்களுக்கு 2 கோடி 3 கோடி வரும்னு சொல்லலாம். பட் 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கிறதுல என்ன பெனிஃபிட், ரைட்? அதோட மதிப்பு என்ன ஆயிடுது? மதிப்பு குறைஞ்சிடுது. ஸோ இன்னைக்கு எவ்வளவு ஸ்பீடா நம்ம வந்து எவ்வளவு ஃபாஸ்டா வந்து அந்த கார்பஸ் ஃபண்ட், ரைட், அது 1 கோடியா இருக்கலாம், 2 கோடியா இருக்கலாம், 5 கோடியா இருக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் தி இண்டிவிஜுவல்ஸ் நீட். இன்னைக்கு வந்து நான் மாசம் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா நான் சம்பாதிக்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 3 crores கார்பஸ் இருக்கிறது வந்து நல்லது. எல்லாருமே வந்து ஒரு அமௌண்ட் கையில வந்து ஒரு 40-50 லட்ச ரூபா வந்த உடனே என்ன பண்றாங்க, டப்புன்னு ஒரு லோன் போடுறாங்க. லோன் போட்டு ஒரு 25-30 லட்ச ரூபா வந்து மார்ஜின் மணி கட்டி ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிடுறாங்க. அடுத்த ஒரு 15-20 வருஷத்துக்கு அது கப்பம் கட்டியே ஆகணுன்ற கட்டாயத்துல இருக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பர்சனல் லோன் போட்டோ இல்லாட்டினா கார் லோன் போட்டு ஒரு காரை வாங்கிட்டு அதுக்கு ஒரு கப்பம் ஓடிட்டு இருக்கும், இஎம்ஐ போயிட்டு இருக்கும். என்னைக்கு நீங்க வந்து வெல்த்தை கிரியேட் பண்ண போறீங்க அது வந்து முக்கியம். நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 years அசியூம் தட் நீங்க வந்து எந்த வயசுல வேணாலும் இருங்க, ஒரு 25 வயசு, 30 வயசு, 40 வயசு, அதுக்கு மேல வந்து தனி கேட்டகரி, அதை நம்ம வேற மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த எந்த கேட்டகரியில இருந்தாலும் இந்த 1.5-2 கோடி ரூபா கார்பஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு பாருங்க. கையில இந்த 1.5-2 கோடி ரூபா கையில கேஷ் இருக்குன்னு சொன்னா, ரைட், இது கிரியேட் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மறுபடியும் நான் சொல்றேன், மாசம் 15,000 ரூபா அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்க கட்டிட்டு வந்தால் அரௌண்ட் அந்த 1 crore வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாதிக்க முடியும். டாக்ஸ் வீக்ஸ் எல்லா செலவும் போக நீங்க ஸ்டில் அந்த 1 crore பண்ண முடியும். இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் நம்பர், இது வந்து மாறலாம். இப்போ இந்த 1 crore நீங்க கிரியேட் பண்றீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். 1 crore கிரியேட் பண்றீங்க, வருஷத்துக்கு 18% ரிட்டர்ன். வருஷத்துக்கு 18% ரிட்டர்ன் சொன்னால் அப்ராக்சிமேட்லி 1.5 லட்ச ரூபா மாசம் கிடைக்குது. யாராச்சும் உங்களை வந்து வேலையை விட்டு, அதாவது இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, ஐயோ தலையெழுத்தேன்னு சொல்லி போறாங்க. அவங்க போற ஒரே மோட்டிவேஷன் என்னன்னா 31ஆம் தேதி சாயந்தரம் டிங்குன்னு வந்து அக்கௌண்ட்ல வந்து கேஷ் விழுவுது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த புலி துரத்துறது கதை தெரியுமா, ரைட்? நீ ஓடிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா பின்னாடி புலி துரத்திக்கிட்டே இருக்கு. என்னைக்கு நிப்பாட்டுவேன்றது தெரியாது. ஒன்னு புலி நிக்கணும், இல்ல நீ நிக்கணும். என்ன அது அந்த புலி? இஎம்ஐ, ரைட்? ஸோ இன்னைக்கு பாதி பேரோட மோட்டிவேஷன்ன்றது அந்த பயம்தான். நான் வந்து இந்த இஎம்ஐ கட்டியே ஆகணுன்ற கட்டாயத்துல தான் ஓடிட்டு இருக்காங்க. என்னைக்கு நீங்க வந்து அந்த சைக்கிள் விட்டு நீங்க வெளியில வரீங்களோ அன்னைக்கு வந்து உங்களோட ட்ரீம்ஸ் இருக்குல்ல, வெளியூருக்கு சுத்துறது, இல்ல உங்களுக்கு பிடிச்ச வேலை பண்றது, உங்களோட ஹாபிஸ் பண்றது, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது நிச்சயமா பண்ண முடியும். நினைச்சு பாருங்களேன். ஃபோக்கஸ் எங்க இருக்குன்னு சொன்னால் இந்த கார்பஸ்ல தான் இருக்கணும். இந்த கார்பஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி பண்றது மிக 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 கஷ்டம். ரிட்டர்ன்ஸ் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம், இந்த 3 வருஷத்தை விட்டு தள்ளுங்க, ரைட்? இது மாதிரி 3 வருஷம்ன்றது ரொம்ப ரேரா வர ஒரு சமாச்சாரம். இந்த 3 வருஷத்தை விட்டு தள்ளுங்க. பட் ஓவராலா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன் எனிவே பிட்வீன் 15 to 18% அதிகபட்சம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், நான் டெட்டோ இல்ல பேலன்ஸ் ஃபண்ட் பத்தியோ நான் பேசல. ஆவரேஜா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து 15.8 15.5 அந்த ரேஞ்ச் கொடுக்குது. ஈக்விட்டி ஃபண்ட் வந்து அதிகபட்சம் 18% வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைரக்ட் ஈக்விட்டி ஹாஸ் அ பெட்டர் சாய்ஸ். யோசனை பண்ணி பாருங்க. எப்பயுமே வந்து இந்த ஃபைனான்சியல் பிளானிங்ன்றது மியூச்சுவல் ஃபண்ட் சைட்லாம் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு ஃபைனான்சியல் கால்குலேட்டர் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் எங்களோட வெப்சைட்லயும் அது இருக்கு, வரப்போகுது, அதுலயும் இருக்கு. பட் அது வந்து வேலைக்கு ஆகாது. ஏன் வேலைக்கு ஆகாது? 18, 16, 15, 16, 17% வந்து லிட்ரலி நீங்க வந்து ரொம்ப லாங் டைம் நீங்க பண்ணி ஆகணும். இங்க இருந்து நீங்க திருச்சிக்கு போறீங்க, 320 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். நீங்க வந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் என்னைக்கு போய் சேர போறீங்க? நேச்சுரலி யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் தி, ஒன்னு கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணும். உங்க கார்பஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னால் ஒன்னு கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணும், இல்ல டைமை இன்க்ரீஸ் பண்ணும். இது ரெண்டுக்குமே வந்து வழி இல்லைன்னு சொன்னால் டைமை இன்க்ரீஸ் பண்ண அந்த கேபிட்டலோட மதிப்பு போயிடும். நீங்க எடுத்து பாருங்களேன், இன்னைக்கு டேட்ல இருக்கிற 10 லட்ச ரூபா இன்னைக்கு 1.5 கோடி ரூபான்னு சொன்னா, இல்ல 1 கோடி ரூபான்னு சொன்னா ஐயோ 1 கோடியான்றீங்க. பட் இதே இது வந்து 10 லட்ச ரூபா 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெருசா இருந்துச்சு, இன்னைக்கு எவ்வளவு பெருசு, அவ்வளவுதான் மேட்ரு. ஸோ இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு 1 கோடி ரூபான்றது ஒரு பெரிய தொகையா இருக்காது.
அந்த வேல்யூ காணாம போகுது. அப்போ அந்த இன்ஃப்ளேஷன் சாப்பிட்டுட்டு இருக்கு, கண்ணுக்கு தெரியாத சாப்பிட்டுட்டு இருக்கு. மிக 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 அவசியம். நிறைய பேர் வந்து இன்னைக்கான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அண்ட் ஃபைனான்சியல் பிளானிங்ன்ற பேர்ல வந்து நிறைய பேர் வந்து ராங் ப்ராடக்ட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்லி என்டோமெண்ட் பாலிசி, மணி பேக் பாலிசி. இதுல நீங்க ரிட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா தலைகளா நின்று பார்த்தாலும் 6-7-8% மேல வராது அதிகபட்சம். மோஸ்ட் ஆஃப் தி டெட், அதாவது என்டோமெண்ட் பாலிசி வந்து 4-5% வரும், அவ்வளவுதான். இட் இஸ் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட், அவ்வளவுதான். ஸோ பேசிக்கா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது, அது வந்து இன்சூரன்ஸ். அது ரிட்டர்ன் வருதுன்னா சேவிங்ஸ்ன்னு வச்சுக்கலாம், நீங்க உண்டியல்ல போடுற மாதிரி, அவ்வளவுதான். ஸோ ஞாபகம் வச்சுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது என்னதுன்னு சொன்னால் இன்ஃப்ளேஷனை தாண்டி என்ன வருதோ அதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஒன்று. ரெண்டாவது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்டா, எவ்வளோக்கு எவ்வளோ குவிக்கா நீங்க அனுபவிக்கிறீங்கன்றது வேணும். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது எப்படி இருக்கணும்னு சொன்னால், நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற கேஷ் உங்களுக்கோசரம் ஓடணும். அது என்ன, அதுக்கு ஏசியில உட்கார வச்சு 8% வருஷத்துக்கும் 15% வருஷத்துக்கும் சம்பாரிச்சு கொடுக்கறது. ஓடுற 30%ன்றது ஓட வைக்கணும். அதை ஓட வச்சுச்சுனால் இன்னைக்கு மேக்சிமம் பேர் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுட்டு தான் ஓட்டிட்டு இருக்காங்க. ஓட விடணும். ஓட விட்டாதான் நீங்க ஓடாத இருக்க முடியும். நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல வருவீங்க. ரொம்ப சிம்பிள். ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் பிளான்ஸ் தேவை. அது வந்து அவங்களோட வயசு, அவங்களோட ரிஸ்க், அவங்களோட என்ன செலவு இருக்கு, என்ன கடன் இருக்கு, அவங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன இருக்கு, அதை பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஃபைனான்சியல் பிளானிங்ன்றது அவசியம். ஏன்ட்ட வந்த லாஸ்ட் ஒரு 8-10 இயர்ஸ் பல ஆயிரம் பேர் எல்லாத்துட்டையும் வந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா கேட்கிற கேள்வி, உன் வயசு என்ன, நீ என்ன பண்ற, உன் ஃபேமிலி சைஸ் என்ன. இது வந்து ஸ்டாண்டர்ட் கேள்வி. இது வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்த விஷயமா நம்ம வந்து போறோம். வர கிளைண்ட்ஸ்ல, சார் என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க, இந்த கதையே கிடையாது. we always talk about their risk first. ரிஸ்க் ப்ரொஃபைலிங், தென் ஒரு குட்டி ஃபைனான்சியல் பிளானிங், அதுக்கப்புறமா தான் ஆக்சுவல் ஒர்க்கே ஆரம்பிக்கிறோம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தேவை. நம்மளோட இலக்கு என்ன அண்ட் எப்போ அந்த இலக்கை போய் அடைய போறோம், இது தெரிஞ்சா டிராவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, அந்த டிராவல்ல வந்து நீங்க டீவியேட் ஆக மாட்டீங்க. இன்னைக்கு டேட்ல வந்து ஒருத்தர் கேஷ் போடுறாங்க, ஒரு கேஷ் போட்டு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கும் போதும் திடீர்னு ஏதாச்சும் ஒரு செலவு வருதுன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. என்ன செலவு? மேக்சிமம் இங்க வந்து ஒரு 30-40 லட்ச ரூபா வந்தோடனே மேக்சிமம் என்ன செலவு வரும்? வீடு வாங்குற சார்னு. வீடு வாங்குறது புத்திசாலித்தனமா? புத்திசாலித்தனம். எப்ப புத்திசாலித்தனம் சொன்னால், இந்த கார்பஸ் அமௌண்ட் வந்து நல்ல பெரிய கார்பஸ் ஆனதுக்கு அப்புறமா அதுல இன்வெஸ்ட் பண்றது புத்திசாலித்தனம். வீடு இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு இருக்கும்? ஓவர் லாஸ்ட் 30 இயர்ஸ் ஆவரேஜ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எனிவே பிட்வீன் 12 to 15%. நான் இந்த இடத்துல வாங்கினேன், இது வந்து 2 கோடி ஆயிடுச்சு, 20 லட்சத்துக்கு வாங்கினது, அது ரொம்ப ரேர். ஆனா ஒரு ஸ்ப்ரெட் ஆஃப் டைம் இது வந்து எங்கேயோ ஒரு சில இடத்துல வந்து ஆப்பர்ச்சுனிட்டியில மாட்டிருப்பீங்க. பட் ஓவர் ஸ்ப்ரெட் ஆஃப் டைம் it gives a return of 13 to 15%. அவ்வளவுதான். whereas equity gives much better return. யோசனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஃபைனான்சியல் பிளானிங் தேவையா? ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தேவை, டெஃபினட்டா தேவை. அந்த ஃபைனான்சியல் பிளானிங் இன்னைக்கு வந்து ஒரு லக்ஸுரி கிடையாது, இது நெசசிட்டி. எவ்வளவு இன்சூரன்ஸ் வேணும், எவ்வளவு வந்து எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவை, இது டார்கெட் அச்சீவ் பண்றது எவ்வளவு, என் பொண்ணோட கல்யாணத்துக்கு எவ்வளவு, என் பசங்களோட படிப்புக்கு எவ்வளவு, இது எல்லாமே வந்து ஃபைனான்சியல் பிளானிங்ல அச்சீவ் பண்ண முடியும். வாங்க, ரொம்ப சிம்பிள். எங்களோட கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்க, 9444468888. உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ஃபைனான்சியல் பிளானிங் ஒரு வித்தியாசமான பார்வையில பார்த்தோம். அக்ரஸிவான ஃபைனான்சியல் பிளானிங் பத்தி நம்ம பார்த்தோம். பிராக்டிக்கலா எது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதை பத்தி நம்ம பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.